அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்கள் வெளியே தலைகாட்ட அச்சம் கொள்ளும் நிலை இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் தமிழ்நாட்டை தலைகுனியவிட மாட்டேன் என திமுக வெட்டி வசனம் பேசுவதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர். தமிழ்நாட்டில் வீட்டிற்குள் இருந்தாலும் சரி, வெளியே வந்தாலும் சரி, சமூக விரோதிகளால் வேட்டையாடப்படுகிறார்கள் என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்கள் வெளியே தலைகாட்ட அச்சம் கொள்ளும் நிலை இருப்பதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இரவு கோவை விமான நிலையத்தின் பின்புறம் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் மர்ம கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மாணவி முழு உடல் மற்றும் ஆரோக்கியத்துடன் விரைவில் குணமடைய எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். கடந்த 4.5 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் ஒருவித பதற்றத்தினுடைய நமது பொழுது விடுகிறது எனவும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த ஊரில் எந்த பெண்ணின் வாழ்வு சூறையாடப்பட்டதோ என்ற பயத்துடனேயே செய்தித்தாள்களை நாம் புரட்ட வேண்டியிருக்கிறது எனவும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, பெண்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என வெற்றி வசனம் பேசும் அறிவாலயத்தின் ஆட்சியில் நமது வீட்டு பெண்கள் வெளியில் தலைகாட்டவே அஞ்சுகின்றனர் எனவும் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டியிருக்கிறார். இந்த அவலங்களை கட்டுப்படுத்த வேண்டிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கவலையின்றி கம்பு சுற்றிக் கொண்டிருக்கிறார் எனவும் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்திருக்கிறார். இதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியின் லட்சணமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.